ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வந்து சிவராத்திரி அன்னைக்கு எடுத்த ஸ்டடி பிளாக் தான். சிவராத்திரி அன்னைக்கு நான் வந்து 7 ஹார்ஸ் படித்தேன். எப்பயுமே நான் டே டைமில் ஒரு 4 ஹார்ஸ் வந்து கண்டிப்பாக படிச்சிடுவேன். 9 மணிக்கு எல்லோரும் கிளம்புன உடனே டிவி போட்டு ஒரு லைவ் கிளாஸ் பார்ப்பேன். இலக்கணம் லைவ் கிளாஸ் வந்து ரெகுலராக 5 நாளும் போடுவாங்க இல்லையா, அது வந்து மறுநாள் காலையில் தான் நான் பார்ப்பேன். ஸோ சாப்பிடும்போது அந்த 1 ஹவர் பார்த்துப்பேன். அப்படி இலக்கணம் லைவ் கிளாஸ் போடலைனாலும் வேறு ஏதாவது ஒரு லைவ் கிளாஸ் போட்டிருப்பாங்க, அதை ரெகுலராக ஒரு 1 ஹவர் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா கனிஷ்கா தூங்கும்போது ஒரு 2 ஹவர்ஸ் தூங்குவா. சில டைமில் 3 ஹவர்ஸ் தூங்குவா, அந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து நான் பகலில் ஒரு 3 மணி நேரம் வந்து ஒதுக்கிப்பேன். விளையாடனா கூட அப்படியே விளையாண்டுக்கிட்டே புக்கை வச்சு என்னென்னலாம் படிக்க முடியுமோ அதை விளையாடும் போது படிப்பேன். ஸோ பகல் ஃபுல்லாகவே ஒரு 3 ஹவர்ஸ் படிப்பேன். அந்த 1 ஹவர் வந்து வீடியோ பார்க்குறது. ஸோ 4 ஹவர்ஸ் வந்து பகலில் படிப்பேன். அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்தேன். 11, 12, 1 மணி வரைக்கும் படித்தேன். 1 மணிக்கு மேலே தூக்கம் வரல. ஆனால் வந்து கான்சன்ட்ரேஷனும் பண்ண முடியல. 1 முடி வச்சுட்டேன். அப்புறம் பாப்பாவும் எழுந்துட்டா. ஸோ அதுக்கு மேலே படிக்க முடியல. 7 ஹவர்ஸ் வந்து படித்தேன். ஆனால் வந்து நார்மலாக படிக்கும்போது அந்த 12 வரைக்கும் தான் படிப்பேன். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 6 ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக படிப்பேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி கிருஷபா அகாடமிலேருந்து கொடுத்த கோல்டன் ஸ்டாருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸ் வந்து ஏற்கனவே வந்து ட்ரெண்டிங் மேக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே பார்த்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ மேக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஜிஎஸ்சில் வந்து எக்கனாமிக், ஐஎன்எம், பாலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. படித்து முடிச்சுட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, ரிவிஷன் பண்ணணும். இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த அகாடமியை ஃபாலோ பண்ணி படிச்சுட்ருக்கீங்க, உங்களுக்கு எப்படி ஷெட்யூல் போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா டைமும் வந்து நோட்ஸ் எடுத்து படிக்க முடியாது, ஏன்னா நமக்கு வந்து நிறைய டைம் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, இதில் பார்த்தீங்கன்னா 6th to 10th ஹிஸ்ட்ரி வந்து நான் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருக்கேன். அந்த லெசன் ஃபுல்லாகவே ஒரு தடவை படிச்சுட்டு அண்டர்லைனும் பண்ணி வச்சுப்பேன். அப்படியே படிக்கும் போதே இந்த ஒன்லைனர் வந்து மின்னல் வேக கணிதத்தோடைய ஒன்லைனர் தான். இந்த மாதிரி புக்ஸ் கூட இருக்குது. புக்கு வந்து டாஃப் அகாடமியோடைய புக்கும் வச்சுருக்கேன். இந்த மின்னல் வேக கணிதத்தோடைய புக்கும் இருக்குது. ஒன்லைனர் இருக்குது. இந்த ஒன்லைனரும் அதையும் ரெண்டுத்தையுமே மாறி மாறி பார்த்துட்டு மிஸ் ஆகிற பாயிண்ட் எல்லாமே நான் எழுதி வச்சுருப்பேன். பட் வந்து நான் இங்கே ஒன்லைனரை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. ஏன்னா சில டேட்டா வந்து ஒன்லைனரில் தப்பாக தான் கொடுத்துருக்காங்க, சில இயர்லாம் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லைன் பை லைனாக புக்கில் நல்லா படிச்சுட்டு அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தானான்னு செக்கும் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருந்தால் நம்ம அந்த நோட்ஸ்லேயே வந்து எழுதி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி படிச்சுன்னா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். நம்ம நோட்ஸும் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஒன்லைனரை லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் வந்து முன்னே அட்டை டு அட்டை படிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து அந்த மாதிரி படிக்க தேவையில்ல. சிலபஸ் ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் மட்டுமே படித்தா போதும். அதனால் ஒன்லைனர் நமக்கு இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து எதுக்கும் ஒரு தடவை படித்து வச்சுக்கலாம் போது இந்த ஒன்லைனர் மட்டுமே நம்ம படித்தா போதும். ஸோ இந்த ஒன்லைனர் மட்டும் படிச்சுட்டு புக்கில் வந்து புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே நல்லா கிளியராக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சிலபஸ் பேஸ் பண்ணி வர ஆத்தர்ஸ் எல்லாமே, யூனிட் 7ல் வர ஆத்தர்ஸ் எல்லாமே மட்டும் பார்த்தா போதும். தமிழுக்கு இந்த ஒன்லைனர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சிலபஸ் மாற்றினதுனால ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி தான் போயிட்டுருக்கு. உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.